ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வயதான பாட்டி, நல்ல கவனிங்க. பூந்தமல்லியில ஒரு நாள் நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருக்கிறேன். இந்த வயதான பாட்டி, அந்த வயதான பாட்டியினுடைய தோட்டத்தை சொல்றேன். தலை ஆடுது, ஆடுது. பாட்டிக்கு தலை நிக்கல, ஆடுது. இந்த பாட்டி நேரா என்கிட்ட வந்தாங்க. டிராக்ஸ் கையில வச்சிருந்தாங்க. தலை ஆடிக்கிட்டே கொடுத்தாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பி அப்படின்னு. அப்ப நான் அந்த பாட்டியை பார்த்த போது உண்மையாவே நான் ஒரு காரியத்தை யோசிச்சேன். நானும் டிராக்ஸ் கொடுத்து சுவிசேஷம் சொல்றேன் தான். ஆனா அந்த வயசுல நான் சொல்லுவேனா என்பது எனக்கு ஆச்சரியம். எனக்கு டவுட். குறைஞ்சது ஒரு 80 வயசு இருக்கும். தலை ஆடிக்கிட்டு இருக்குதுங்க, தலை ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த பாட்டி அந்த டிராக்ஸை கொண்டு வந்து இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பின்னு பூந்தமல்ல அந்த ஆயா கொடுக்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனே உண்மையா சொல்றேன், நானும் செய்யறேன். ஆனா ஆண்டவரே, இந்த வயதில் நான் செய்வேனா? இந்த வயதுல இப்படி நான் தீவிரமா செய்வேனா? எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஆனா அந்த பாட்டி அம்மாவை கூப்பிட்டேன். பாட்டி அம்மா, உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பாட்டி சொன்னாங்க, எனக்கு 80 வயசு தம்பி அப்படின்னு. 80 வயசுல இப்படி சுவிசேஷம் சொல்றீங்களே எப்படி அப்படி கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இயேசு சீக்கிரமா வரப்போறார் தம்பி, இயேசு சீக்கிரம் வரப்போறார். என் உயிர் இன்னும் கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள ஒரு கூட்ட ஜனத்துக்கு இயேசுவை பத்தி சொல்லிடலாமே. பரலோகத்துக்கு நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் யார் சொல்ல போறான்? சொல்ல முடியாது. இருக்கிற காலத்தை நான் சொல்லிடுறேன். உண்மையா சொல்றேன், அந்த பாட்டியை பார்த்து நான் தேவனை மகிமைப்படுத்துறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த வயதான வயசுல, இந்த வயதான காலத்துல இந்த பாட்டிக்குள்ள இப்படி ஒரு விசுவாசம் எப்படி பூரிச்சு போகிற ஒரு மகிமையான காரியம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். தேவனே, எங்களையும் அப்படி மாற்றும். வாலிபனே, உனக்கு வயசு இருக்குது. தம்பி, உனக்கு வயசு இருக்கு. தங்கச்சி, உனக்கு வயசு இருக்குது. தேவனை மகிமைப்படுத்து. நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்தும்படி உன் வாழ்க்கை அமையட்டும். அதுதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதற்கு விளக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் செய்கிற ஒவ்வொரு செயலும், பரிசுத்தமாய் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஜனங்கள் பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? தேவனே, நீர் மகிமைப்படுவீராக. அப்படி என்ன அர்த்தம்னா, அவர் நாமம் உன் மூலமாய் பரிசுத்தப்படுகிறது என்ற அர்த்தம். ஆமென், அல்லேலூயா.